ரம்யாவுக்கு வந்த பரிசுகள் சில அப்படியே பிரிக்கப்படாமல் ஜாமான் அறையில் வைக்கப்பட்டிருந்தன. உணவுக்கு பின்னர் காயத்ரியுடன் உட்கார்ந்து கொண்டு அவைகளை பிரித்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். இடையே மணியை பார்த்தபோது நேரம் பிற்பகலாகி விட்டதை உணர்ந்து பரபரப்படைந்தாள். கார்த்திக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். இவர் கண்டதை வாங்கி கொடுத்து அவனை கெடுத்து விட போகிறாருன்னு கவலையா இருக்கு. அவர் ஒரு டாக்டர், பிள்ளை மேல உசிரா இருக்கார். அவருக்கு தெரியாதா? ஆமாம் சக்கு, உன்னை ஒன்று கேட்பேன், கோவிச்சிக்க மாட்டியே? காயத்ரி வினவினாள். கேளுங்க மன்னி. அந்த நாட்டில் இருந்தப்போ உனக்கு எந்த விதமான மன தடுமாற்றமும் ஏற்பட்டதில்லையா? அங்கேயெல்லாம் மேல்நாட்டு பாணியில் ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை சூழ்நிலையில் கூட உன் மனசில் வேற யாராவது பேச முடியாத வார்த்தைகளை விழுங்கி கொண்டாள். பயப்படாமல் கேளுங்க மன்னி, நீங்கள் சொல்வது வாஸ்தவம். அங்கே உள்ள வாழ்க்கை நிலை வேறு, பண்பாடும் வேறு. நான் மனம் கசந்து வெறுப்புடன் போன சமயம் என் மனசில் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். வாய்ப்புகள் அநேகம் இருந்தன. விதவைகள் மறுமணம் செய்து கொள்வது சாதாரண விஷயம். யாரும் அதை ஒரு புரட்சியாக கருதுவதில்லை. எனக்கு கூட சந்தர்ப்பம் கிடைச்சது சக்கு. ஆமாம் மன்னி, ஆனால் எனக்குத்தான் மனம் இல்லை. இவருடைய நினைப்பு தானே சக்கு உன்னை உறுதியாக வச்சிருந்தது? இல்லை மன்னி, நெருப்பை தொட்டு கையை சுட்டு கொண்ட குழந்தை போல என் மனதில் ஏற்பட்ட புண் என் உணர்வுகளையெல்லாம் உரைய செய்து மனதிலே ஒரு வைராக்கியத்தை கொடுத்துட்டது. எனக்கு விளக்கம் கொடுக்க தெரியல, எனக்கு பிடிக்கலை, அவ்வளவுதான். வேலை முடிந்ததும் காயத்ரி ஓய்வாக இருக்க உள்ளே சென்று படுத்து விட்டாள். கல்யாண களைப்பு அவளை விட்டபாடில்லை. சகுந்தலாவுக்குத்தான் பொழுது கனமாக இருந்தது. வாயில் பக்கம் எட்டி பார்த்துவிட்டு உள்ளே வந்து தங்கள் பெட்டிகளை திறந்து ஜாமான்களை எடுத்து ஒழுங்காக அடுக்கி வைக்க தொடங்கினாள். கார்த்திக்கின் பெட்டியிலிருந்து ஒரு வாழ்த்து கார்டு கீழே விழுந்தது. பிரித்து பார்த்தாள். டாக்டர் பாரத் அவனுடைய பிறந்த நாளுக்கு அனுப்பியது அது. அதன் மீது காணப்பட்ட பூனைக்குட்டியின் சித்திரம் கார்த்திக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை பத்திரமாக வைத்து கொண்டிருந்தான். ஊருக்கு கிளம்ப இருந்த முதல் நாள்தான் அவன் பிறந்த நாள். பல வேளைகளிடையே விமரிசையாக அவன் பள்ளி நண்பர்களை கூப்பிட்டு மெழுகுவர்த்தியை ஊதி கேக்கு வெட்டி கொண்டாட இயலவில்லை. ஆனால் நிம்மி விட்டு கொடுக்கவில்லை. தன் வீட்டிலேயே அவனுக்கு ஒரு பிறந்தநாள் பார்ட்டி வைத்து விட்டிருந்தாள். அக்கம் பக்கத்து குழந்தைகள் டேப் ரிகார்டரில் ஜாஸ் சங்கீதம், வர்ண காகித தோரணம், பலூன்கள், கேக்கும் குளிர்பானங்களும் குவிந்த மேஜைகள் என்று அவள் வீட்டில் ஒரே அமர்க்களம். பரிசு பொருட்களும் வாழ்த்து கார்டுகளும் வந்து குவிந்து கிடந்தன. அப்பொழுது பார்த்தாள். கனடாவிலிருந்து டாக்டர் பாரத் குழந்தைக்கு ஒரு விளையாட்டு விமானம் பரிசாக அனுப்பியிருந்தார். அத்துடன் ஒரு வாழ்த்து கார்டும் இணைக்கப்பட்டிருந்தது. டாக்டர் பாரத் அவள் வேலை பகுதிக்கு தலைவராக இருந்தவர். வயது 40 ஆகியும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. வசதியான குடும்பம். பெற்றோர்கள் காலமாகிவிடவே அவர் தமது வென்ட்வில் பங்களாவில் தன்னந்தனியே வாழ்ந்து கொண்டிருந்தார். தொழிலில் மிகவும் திறமை மிக்கவர். இங்கிலாந்திலேயே பல ஆண்டுகள் படிப்பிற்காகவும் தொழில் பயிற்சிக்காகவும் தங்கிவிட்டார். மேல்நாட்டு பண்பாட்டு மேலோங்கிய குடும்பத்தில் பிறந்தவர். பெயருக்கு இந்தியர், பழக்க வழக்கங்களில் ஒரு ஐரோப்பியர். விசித்திரமான மனிதர். ஒரு நாள் இரவு சில அவசர கேஸ்களை கவனித்துவிட்டு இருவரும் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளிவந்தனர். சகுந்தலாவின் கார் பழுதடைந்து விட்டிருந்தது. அவள் வீட்டிற்கு செல்ல ஆஸ்பத்திரி வேனுக்காக காத்திருந்தாள். உங்களை நான் கொண்டு போய் விடுகிறேன், வாருங்கள், அவர் வற்புறுத்தி கேட்டபொழுது அவளால் மறுக்க முடியவில்லை. அவள் கையில் சுமந்து கொண்டிருந்த பெரிய கம்பளி கோட்டை வாங்கி அவள் முதுகு மீது போர்த்தி விட்டு கதவை திறந்து உட்கார வைத்து உபசரித்தார். வீட்டு வாயிலை அடையும் வரை அவர் பேசவில்லை. வாயிலில் காரை நிறுத்தினார். இரவு 9 மணியாகி கொண்டிருந்தது. தெருவில் மனித அரவமே இல்லை. கடும் குளிர் வேறு. எல்லா வீட்டு கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தன. டாக்டர் சக்கு, நான் உங்களிடம் ஒன்று பேச விரும்புகிறேன், ஆரம்பித்தார் அவர். ஏனோ அவள் நெஞ்சை படபடத்தது. உள்ளுணர்வின் எச்சரிப்பில் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம். சில தினங்களாக சொல்ல நினைத்தேன், இன்றுதான் வாய்ப்பு கிட்டியது. உங்களை நான் ரொம்பவும் விரும்புகிறேன். கல்யாணம் செய்து கொண்டு உங்கள் குழந்தைக்கு தகப்பனாக இருந்து கொண்டு உங்கள் இருவரையும் ஆதரவுடன் பாதுகாக்க ஆசைப்படுகிறேன். உங்கள் பதில்? தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. மிகவும்
அன்பாக கண்ணியமாக பழகி வந்த டாக்டர் பாரத்தை அவள் தன் குருவாக தான் மதித்து வந்தாள். அவர் மனதில் இப்படி ஒரு எண்ணமா? என்ன யோசிக்கிறீங்க? இறந்து போன கணவனை இன்னமும் மறக்க முடியலை என்கிறீங்களா? அவள் திடுக்கிட்டு போனாள். தேங்க்யூ டாக்டர், எனக்கு மறு விவாகத்தில் நம்பிக்கை இல்லை, மன்னிக்கவும். சட்டென்று காரை விட்டு இறங்கி வேகமாக வீட்டிற்கு சென்று மறைந்து கொண்டாள். அதற்காக அவரிடம் அவர் மனக்கசப்போ கோபமோ அடையவில்லை. எப்பொழுதும் போலத்தான் மிகவும் கண்ணியமாகவே நடந்து கொண்டார். ஆனால் சில மாதங்களுக்கு பின்னர் அவர் நாட்டை விட்டே கிளம்பிவிட்டார். கனடாவுக்கு சென்று குடியேறிவிட்டார். கிறிஸ்மஸ், கார்த்திக்கின் பிறந்தநாள் இவைகளை அவர் மறந்ததே இல்லை. நல்லதொரு நண்பராக வாழ்த்துக்களை அனுப்ப தவறியதே இல்லை. நீ மறுத்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் டாக்டர் பாரத் நாட்டை விட்டே போய்விட்டார். அத்தனை மன அதிர்ச்சி அவருக்கு. நல்லதொரு வாய்ப்பை நீ நழுவ விட்டாயே. உன் போக்கு எனக்கு புரியவே இல்லை. நிம்மி அவளிடம் அதை பற்றி பின்னர் வருத்தப்பட்டு கொண்டாள். அவள் தன் மனநிலையை நிம்மிக்கு எப்படித்தான் விளக்குவாள்? எத்தனை சொன்னாலும் நிம்மி அவளை புரிந்து கொள்ளவே முடியாதே. கணவன் இல்லை என்று முடிவான பின் அவள் தன் மகனுக்காகவே வாழ்ந்தாள். தாய் என்ற பரிசுத்தமான நிலைக்கு எந்தவிதமான களங்கமும் ஏற்பட அவள் விரும்பியதில்லை. உணர்வுகளை தடுமாறவும் அனுமதித்ததில்லை. அத்தனை ஒரு வைராக்கியம். நிம்மிக்கு அது புரியுமா? அன்று விமலா அக்கா எல்லோரையும் விருந்துக்கு அழைத்திருந்தாள். கல்யாண பெண் மாப்பிள்ளையுடன் தன் சகோதரியையும் அவள் குழந்தைகளையும் சேர்த்து கொண்டிருந்தாள். ஊருக்கு போகும் முன் அவளிடம் முகம் கொடுத்து பேச விரும்பாத விமலா அக்கா இப்பொழுது கார் கொடுத்து அனுப்பி வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்திருந்தாள். இதெல்லாம் காலம் செய்கிற கோலம். சகு, 8 வருஷ காலத்தில் மனிதர்கள் ரொம்ப மாறிவிட்டார்கள். இப்போ உன் மாமனார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் அவரும் மனம் மாறிவிட்டிருப்பார். காயத்ரி விளக்கம் கொடுத்தாள். என்னால் மட்டும் மாறவே முடியவில்லையே அண்ணி. வெளியே சொல்லிக்கொள்ள விருப்பமின்றி அவள் மௌனமாக புறப்பட்டாள். விமலா அக்கா ஆரம்பத்திலிருந்து வசதியாக தான் வசித்தவள். முன்னிருந்த பழைய வீட்டை இப்பொழுது அவள் மாற்றி அமைத்து கட்டி கொண்டு விட்டிருந்தாள். அந்த காலத்து கூடம், தாழ்வாரம், ஊஞ்சல் போடும் இடம் இவையெல்லாம் பின்னால் ஒதுக்கப்பட்டு கட்டிடம் முன்னால் இழுக்கப்பட்டு புதிய பாணியில் உருவாகியிருந்தது. முன்பெல்லாம் அவர்கள் வீட்டில் முன்னறையில் 2 பெஞ்சுகளும் ஒரு பழைய காலத்து சாய்வான நாற்காலியும் தான் இருந்தன. இங்கிலாந்திற்கு போய் மகனுடன் கொஞ்ச காலம் தங்கிவிட்டு வந்த விமலாவுக்கு வீட்டை பற்றி பல புதிய கருத்துக்கள் உண்டாகியிருந்தன. நாகரிக வாழ்க்கையில் தீவிரமான பற்று ஏற்பட்டு விட்டிருந்தது. விலை உயர்ந்த சோபாக்கள், மேஜைகள், நாற்காலிகள், சுவரில் படங்கள், அழகான விளக்குகள் என்று முன்னறையை கவர்ச்சியாக அலங்கரித்திருந்தாள். என்னுடைய அமெரிக்கன் ஸ்டைல் சமையல் அறையை நீ வந்து பார். நான் அங்கே இருந்து வாங்கி கொண்டு வந்த குக்கிங் ரேஞ்சையும் பார். எத்தனை அழகா இருக்கு. மிகவும் பெருமை அடித்து கொண்டு சகோதரிக்கு தன் வீட்டை சுற்றி காட்டினாள். பாயாசம் வடையுடன் பலமான விருந்து சாப்பாட்டிற்கு பின்னர் அண்ணா புறப்பட்டு சென்று விட்டார். அவர்கள் எல்லோரும் முன்னறையில் உட்கார்ந்து கொண்டனர். வெற்றிலை தட்டுடன் கடைசியாக அங்கு வந்து அமர்ந்த அக்கா விமலா வம்புக்கு அலைந்தாள். சக்கு, அந்த நாட்டில் தனியாக இருக்கியே, உனக்கு பயமா இல்லையா? அங்கு ஜூவிட்டோ என்கிற பகுதியில் ஏற்பட்ட குழப்பத்தை பற்றி பேப்பரில் படித்தபோது எனக்கு உன்னை பற்றி ரொம்ப கவலையாக இருந்தது என்றாள். எந்த நாட்டிலும் தனியாக ஒரு பெண் போய் வசிப்பது என்றால் மிகவும் சிரமமான காரியம்தான். வெளிநாட்டுக்கு செல்கிறவர்கள் குடும்பம் என்ற ஒரு கூட்டத்துடன் சென்று குடியேறும்போது தனிமை அத்தனை பயங்கரமாக இருப்பதில்லை. நிம்மியும் அவள் குடும்பத்தாரும் அவளை ஆதரித்து தங்களுடன் ஒருத்தியாக பாவித்து துணை செய்யாவிடில் அவளுக்கு அங்கே வாழ்க்கை பயத்தை கொடுக்கத்தான் செய்யும். உண்மை, அந்நாட்டில் இந்தியர்கள் ஏராளமானவர்கள் இருந்தனர். அவர்கள் 3 தலைமுறைக்கு முன்னால் குடியேறியவர்களின் சந்ததியர். தங்களை அந்த நாட்டு பிரஜையாக எண்ணி அந்த நாட்டு சூழ்நிலை, கலாச்சாரம், பண்பாட்டுடன் ஒன்றி போனவர்கள் அவர்கள். வெளிநாட்டிலிருந்து புதிதாக வந்து குடியேறிய இந்திய பெண் சகுந்தலா அவர்களுடன் ஒன்று கலந்து உறவாடி பழகி வாழ முடியாமல் தாமரை இலை தண்ணீராக பட்டும் படாமலும் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஸ்வெட்டோ என்னும் பகுதியில் மாணவர்கள் செய்த கிளர்ச்சி, போலீஸ் தாக்குதல் எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அங்கே வசித்த ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கவலையை கொடுத்த சம்பவம் அது. சிறு கிளர்ச்சியாக ஆரம்பித்து பெரும் புரட்சி புயலாக மாறிவிட்டால் என்ற கிளிதான் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருந்தது அப்போது.
இரவு வேளைகளில் கவுண்டர் வீட்டில் மகள் நிம்மியும் வடிவேலுவும் சிநேகிதி சகுந்தலாவும் ஒன்றாக கூடி பேசுவார்கள். பல ஆண்டுகளுக்கு முன் அங்கே ஏற்பட்ட ஒரு புரட்சியின் போது நடந்த ஒரு பயங்கர சம்பவங்களை ஜெகதா விவரிப்பாள். அதை கேட்டு அடிவயிறு புரள சகுந்தலா எத்தனையோ தடவைகள் பயந்து நடுங்கி போயிருக்கிறாள். அடுத்த நாளே மூட்டையை கட்டிக்கொண்டு தாய்நாட்டிற்கு ஓடி போய்விட வேண்டும் என்ற பயம் ஏற்பட்டதும் உண்டு. இன்று அதையெல்லாம் ஒப்புக்கொள்ள மனமில்லை. கண்காணாத இடத்திற்கு போய் தொலை என்று சவால் விட்ட சகோதரியிடம் தனது அச்சத்தை ஒப்புக்கொள்வாள் அவள்? நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கியா? அடுத்தபடியாக விமலா கேட்ட கேள்வி. தோண்டி துருவி தங்கையின் வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி சகலமும் தெரிந்து கொள்ள ஆவல் அவளுக்கு. வெளிநாட்டில் வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டு போகும்போது ஆயிரக்கணக்காக பணம் சம்பாதிக்கும் பிரமிப்பு அடங்கியது. அந்த நாட்டு வாழ்க்கை நிலைக்கு ஏற்றபடி பலத்த செலவுகளுக்கு பின்னர் மிஞ்சி இருப்பதை கணக்கிட்டால் கொஞ்சமே தான் கைவசம் இருக்கும். அதையும் ஏன் அக்காவிடம் ஒப்புக்கொள்ள வேணும்? ஏதோ திறமைக்கு தக்கபடி சேர்த்து வச்சிருக்கிறேன், அழுத்தமாக சொன்னாள். அந்த நாட்டில் நிறபேதம் ரொம்ப வச்சு எப்படி சமாளிக்கிற? விமலா விடாப்பிடியாக கேட்டாள். நம்ம கிட்ட எத்தனை ஜாதி பேதம், சம்பிரதாய பேதம், அவைகளில் ஊறி சமாளிக்க தெரிந்த எனக்கு நிறபேதம் கஷ்டமாகவே தெரியலை, பட்டென்று சொன்னாள். அந்த நாட்டு சட்டங்கள் ரொம்ப கடுமையானவைகளாமே, அதை கூட ஒப்புக்கொள்ள மாட்டியா? மனத்தாங்களுடன் விமலா கேட்டாள். ஒழுங்கும் கட்டுப்பாடுமாக மக்கள் இருக்க வேண்டுமானால் சட்டம் கொஞ்சம் கடுமையாகவே தான் இருக்க வேண்டும். அதில் தப்பென்ன? சகுந்தலா மறுபடியும் வேண்டுமென்றே தான் சொன்னாள். உண்மைதான், அங்கே சட்டத்தின் பிடிக்கு அதிகமானதொரு வலு இருந்தது. அதன் பிடியில் அகப்படாதவரை எல்லோருக்குமே வாழ்க்கை ஓரளவு சுகமானது தான். அகப்பட்டால் சுற்றி வந்தது அவள் மனதிற்கு மிகவும் பிடித்தமாக தான் இருந்தது. வெளியூரிலிருந்து திரும்பியதும் வீடு அவள் விட்டு சென்ற நிலையில்தான் சுத்தமாக காணப்பட்டது. 2 தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் சாயங்காலம் வாயில் அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்தாள். வாட்ட சாட்டமானதொரு போலீஸ் அதிகாரி வெளியே நின்று கொண்டிருந்தார். அவர் துப்பறியும் இலாக்காவைச் சேர்ந்தவர். நாட்டின் பாதுகாப்பு பகுதியின் ஒரு முக்கிய உறுப்பினர். கையும் காலும் பயத்தில் ஆட அவள் அவரை வரவேற்று உட்கார வைத்தாள். அவர் பேசிக்கொண்டு வீணே நேரத்தை போக்கவில்லை. எடுத்த எடுப்பிலேயே தம்மோடு கொண்டு வந்த பெரிய ஃபைலை திறந்தார். டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் தினத்தன்று இந்த வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டியும் கூட்டமும் நடந்தது. அதில் அரசியல்வாதிகள் சோமநாதன், ஜெயவந்த் பட்டேல், ஷேக் ஹமீட், மார்க்ரெட் காலின்ஸ், ஜோஹனஸ் இண்டூலி இவ்வளவு பேரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் மார்க்ரெட்டும் இண்டூலியும் பயங்கரவாதிகள் என்று ஹவுஸ் அரெஸ்டில் இருப்பவர்கள். மற்றவர்கள் வன்முறை ஆதரிப்பாளர்கள் என்று போலீஸ் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பார்ட்டியில் எப்படி கலந்து கொள்ள நேரிட்டது? இவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டார். சகுந்தலாவுக்கு ஏற்பட்ட கலவரம் கொஞ்சம் நஞ்சமல்ல. இவர்கள் யாரையும் எனக்கு தெரியாதே. கிறிஸ்மஸ் சமயத்தில் நான் இங்கேயே இல்லையே. வேண்டுமானால் நீங்கள் அது சமயம் நாங்கள் எல்லோரும் தங்கியிருந்த கேப்டவுன் ஓட்டலின் பதிவு புத்தகத்தை சோதித்து தெரிந்து கொள்ளலாம். ஓட்டல் பெயர், ரூம் நம்பர், தங்கின தேதி, எல்லா விவரமும் கொடுக்கிறேன். பயத்தில் குழறினாள். உங்களை அறியாமல் பிசகு நடந்திருக்கிறது. வீட்டை பார்த்து கொள்ள சொன்னவர்கள் இதை ஒருத்தரிடம் ஒப்படைக்க அப்படியே கைமாறி போய் இந்த அரசியல்வாதி யாரிடமோ வீடு சேர்ந்திருக்கிறது. உடனே இங்கே ஒரு ரகசிய கூட்டத்தை நடத்தி வெளிப்பார்வைக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டி போல் ஆர்ப்பாட்டமான ஏற்பாட்டை துவங்கியிருக்கிறார்கள். இந்த முறை உங்களை மன்னிக்கிறோம். அடுத்த தடவை இது மாதிரி தவறு ஏற்பட்டால் சட்டம் மிகவும் கடுமையாகிவிடும். வேண்டுமென்று வீட்டை பயங்கரவாதிகளின் உபயோகத்திற்கு கொடுத்துவிட்டு சுற்றுலா பயணம் போய்விட்டதாக எண்ணிக்கொண்டு உங்கள் மீது நடவடிக்கைகள் எடுப்பார்கள். தண்டனை தெரியுமல்லவா? வாயும் நெஞ்சும் உலர்ந்து போய் அவள் திகிலுடன் உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு தெரியும், வெளிநாட்டைச் சேர்ந்தவள், ஆதலால் சிறை தண்டனை இல்லை. ஆனால் 24 மணி நேரத்திற்குள் குழந்தையுடன் அவளை சட்டம் நாடு கடத்திவிடும். பாடுபட்டு அவள் உழைத்து சேமித்து பேங்கில் வைத்த பணம், வீட்டில் உள்ள பொருட்கள், கார் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுவிடும். நாடு கடத்தப்பட்ட அவமானத்துடன் கையில் காசில்லாது ஊருக்கு திரும்ப நேரிட்டால் அவளால் நினைத்து பார்க்கவும் முடியவில்லை. யார் சாதாரண மனிதன், யார் பயங்கரவாதி, யார் அரசியல்வாதி என்று தெரிந்து கொள்ள முடியாத மனித கூட்டத்திலே ஒன்றுபட்டு வாழ வேண்டிய நிலை.
இதையெல்லாம் அக்காவிடம் சொல்லிக்கொள்ள அவளுக்கு மனம் இல்லை. வீடு வாங்க போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சின்னதாக பழைய வீடு ஒன்றை வாங்கிவிடு, பின் நாம் அதை இடித்து இஷ்டப்படி கட்டிக்கலாம். நான் உதவி செய்கிறேன், பயப்படாதே, விமலா தைரியம் சொன்னாள். பிரத்யார் பணத்தில் புகுந்து விளையாட அக்கா அஞ்ச மாட்டாள். அவளிடம் தலையை கொடுத்தால் செலவு எங்கே போய் முடியும் என்பது சகுந்தலாவுக்கு தெரிந்த விஷயம். அதுக்கென்ன, பார்த்துக்கலாம் என்று பிடி கொடுக்காமல் பேசிவிட்டு எழுந்தாள். வீட்டை பார்த்துட்ட, தோட்டத்தை பார்க்க வேண்டாமா? வா காட்டுறேன். விமலா விடவில்லை. 1 மாத காலம் விரைவில் சென்றது. வாரத்திற்கு 2 முறை பெங்களூரிலிருந்து மகனையும் மனைவியையும் பார்க்க வந்து போய் கொண்டிருந்தான் கோவிந்தராஜன். எத்தனையோ தடவைகள் வருங்காலத்தை பற்றி குழைந்து பேசினான். சகுந்தலா பிடி கொடுத்து பேசவே இல்லை. அவனால் அவளை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. வீட்டிற்கு வந்தபோதெல்லாம் வரவேற்றாள். தன் கையாலேயே சாப்பாடு போட்டு உபசரித்தாள். குழந்தையை அவனுடன் அழைத்து போக அனுப்பி வைத்தாள். தன் மகனுக்கு சட்டை துணி வாங்க அவன் ஆசைப்பட்டபோது கூடவே கடைகளுக்கு சென்று அவைகளை தேர்ந்தெடுக்க உதவினாள். சில சமயங்களில் காரில் குழந்தையுடன் கடற்கரைக்கு அவனுடன் தனியே சென்று வந்தாள். நெருக்கமாக வருகிறவள் போல் தோன்றினாள். ஆனால் உள்ளத்தால் வெகு தொலைவுக்கு போய்விட்டவள் போல் ஒரு பிரமிப்பை கொடுத்தாள். அவன் மிகவும் மனம் குழம்பி போய்விட்டிருந்தான். ஒரு நாள் காலை வைத்தியநாதன் தமது ஆஃபீஸிலிருந்து பெங்களூருக்கு ஃபோன் செய்தார். அறுவை சிகிச்சை ஒன்றை முடித்துக்கொண்டு அப்பொழுதுதான் அவன் தன் அறைக்குள் வந்து உட்கார்ந்தான். முன்பெல்லாம் சோடாவும் கொஞ்சம் விஸ்கியும் கலந்து அறிந்துவிட்டுத்தான் அடுத்த ஆப்ரேஷனுக்கு கிளம்புவான். அப்பொழுதுதான் அவனுக்கு உற்சாகமும் தெம்பும் வரும். மனைவியை சந்தித்த பின் மகனுடன் கொஞ்சி குழாவி அந்த இன்பத்தை அனுபவித்த பின் பிராந்தியும் விஸ்கியும் அவனுக்கு வேம்பாகி விட்டன. ஐஸ் மிதந்து கொண்டிருந்த கண்ணாடி கூஜாவில் இருந்த தண்ணீரை டம்ளரில் ஊற்றி ஒரே மூச்சாக குடித்துவிட்டு சுழல் நாற்காலியில் திரும்பிய போது டெலிஃபோன் அலறியது. வைத்தியநாதன் மறுபக்கத்தில் பேசினார். முதல் முறையாக அவர் மாப்பிள்ளை என்று அழைத்தார். உடம்பெல்லாம் அவனுக்கு சிலிர்த்து விட்டது. ஆனால் அடுத்தபடியாக அவர் கூறியதை கேட்டு இடி விழுந்தார் போலாகிவிட்டான். நீங்கள் உடனடியாக இங்கே வரணும். சக்கு இந்த சனிக்கிழமை ஊருக்கு புறப்பட டிக்கெட் புக் பண்ணிட்டாள். மூட்டைகள் கூட கட்டி தயாராக வச்சிட்டாள். எனக்கு என்ன செய்கிறதுனே விலங்கலை. துன்பத்தில் தோய்ந்தது அவர் குரல். நெற்றியில் பூத்து கழுத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டான். உலகமே இருண்டு விட்டது போன்ற பிரமையில் வார்த்தைகளுக்கு தடுமாறினான். ஆகட்டும், ராத்திரியே புறப்பட்டு வர முயற்சிக்கிறேன். ஃபோனை வைத்துவிட்டு வெகு நேரம் தோட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் நிதானத்தை இழக்காத காயத்ரி கலங்கி போய்விட்டாள். எத்தனையோ சொல்லியும் சகுந்தலா பிடிவாதமாக ஊருக்கு தன் மகனுடன் கிளம்பி கொண்டிருந்தாள். கடைகளுக்கு சென்று தேவையான ஜாமான்களை வாங்கி மூட்டை கட்டி கொண்டிருந்தாள். 3 மாதம் லீவு இருக்குன்னு சொன்ன, 1 மாதம்தான் ஆச்சு. அதுக்குள்ளே அங்கே போய் என்ன பண்ணுவ? காயத்ரி தடுத்து பார்த்தாள். ஆனந்த் காலனியில் 2 வீடு பார்த்து வச்சிருக்கிறேன். நீ பார்வையிட்டு உனக்கு பிடிச்சதுன்னு சொன்னாத்தானே மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியும். அண்ணா குழைந்தார். வேண்டாம் அண்ணா, இப்போ நான் வீடு வாங்குறதாகவும் இல்லை, இங்கே வந்து தங்குவதாகவும் உத்தேசமில்லை. மனசை மாற்றி கொண்டு விட்டேன். கொண்டு வந்த பணத்தில் நான் செலவழிச்சது போக மீதியை பேங்கில் கட்டி உங்கள் பெயருக்கு ஒரு செக் எழுதி வச்சிருக்கிறேன். ரம்யா கல்யாணத்தில் நீங்கள் ரொம்ப கடன் பட்டிருக்கீங்க. செக்கை மாற்றி எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியாக இருங்க என்றாள் சகுந்தலா. எனக்கு எதுக்குமா பணம்? ஏற்கனவே ஏகப்பட்டது சொத்து இருக்கே. என்னை படிக்க வச்சு ஆளானதுக்கு பிரதியா நான் ஏதாவது செய்தாகணும். நீங்கள் இந்த பணத்தை ரம்யாவுக்கு நான் கொடுக்குற வெட்டிங் ப்ரெசண்ட்டாக நினச்சி எடுத்துக்குவோங்க. பிடிவாதமாக வற்புறுத்தினாள். வைத்தியநாதனுக்கு வெட்கமாக இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. விமலா அக்கா வந்து மறுபடியும் ஒரு முறை இறைந்து பார்த்தாள். இப்போவாவது நாங்கள் சொல்கிறபடி கேள். அந்த மனுஷன் பெங்களூருக்கும் மெட்ராஸுக்கும் பறக்கிறான். நீ அவன் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இது நல்லதுக்கு இல்லை, சொல்லிட்டேன். சரினாள். அக்கா, என் விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாம். என் பிரச்சனைகள் என்னோட. ஒரு அதட்டல் போட்டு எல்லோரையும் அவள் அடக்கி விட்டாள். பெங்களூரிலிருந்து கோவிந்தராஜன் விடியும் முன்பே காரில் வந்து சேர்ந்து விட்டான். பிரயாண அலுப்பு தீர குளித்துவிட்டு உடுத்தி கொண்டு அவசரமாக அங்கே வந்தான். ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்த வைத்தியநாதனுக்கு அவனை பார்த்ததும் உயிர் வந்தது. மாப்பிள்ளை, நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு மெதுவாக போகலாம், ஜாடையாக கூறிவிட்டு கிளம்பினார்.
காயத்ரி அவசரமாக கடைக்கு புறப்பட்டாள். கார்த்திக்கை பலவந்தப்படுத்தி தன்னுடன் அழைத்து கொண்டு வேகமாக வெளியே சென்று விட்டாள். அவர்கள் இருவரும் தனியே இருந்தனர். கதவை சாத்திவிட்டு அவன் உள்ளே வந்தான். சூடான அடையை தட்டில் வைத்து காஃபியுடன் எடுத்து வந்தாள் சகுந்தலா. இப்போ நான் வெங்காயம் சாப்பிட பழகி கொண்டு விட்டேன். புன்னகைத்தபடி அவன் சாப்பிட உட்கார்ந்தான். கையை கழுவி கொண்டு பையில் இருந்த ஒரு சிறு வெல்வெட் பெட்டியை வெளியே எடுத்தான். எத்தனையோ விஷயங்களில் நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை. நீ கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா என்கிட்ட தொத்தி கொண்டிருக்கும் எல்லா கெட்ட பழக்கங்களும் ஒழிஞ்சுவிடும் என்றான். நீங்க ஏன் இத்தனை சிரமம் எடுத்துக்கொள்ளணும்? நீயும் நானும் உணர்வும் உள்ளமும் ஒன்றுபட்டு இனியாவது ஒற்றுமையா வாழ வேண்டாமா சக்கு? அதுக்காகத்தான். அவள் பதில் பேசாமல் சிரித்தாள். தன் கைக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருந்த அந்த வெல்வெட் பெட்டியை அவள் முன் நீட்டினான் அவன். எப்போதோ உனக்கு நான் இதை கொடுத்திருக்க வேண்டிய பரிசு. காலம் தாழ்ந்து கொடுக்கிறேன். தயவு செய்து எடுத்துக்கோ. வீட்டுக்கு மருமகளாக வருகிறவளுக்கு உன் மாமியார் ஆசையாக செய்து வச்சது. நல்ல உயர்ந்த ரக கற்கள், ப்ளூ ஜாகர் ரகம். இது என் அன்பு பரிசு. பெட்டியை அவள் கரத்தில் வற்புறுத்தலாக வைத்தான். மூடியை மெல்ல திறந்தாள். பளிச்சென்று நீல ஒளியிட்ட வைரக்கம்மல்கள் ஒரு ஜோடி உள்ளே இருந்தன. பெட்டியை மூடி மேஜை மீது வைத்தாள். தேங்க்ஸ் ராஜன். இதை உங்க மருமகளுக்கு பத்திரமா வச்சுக்குங்க. எனக்கு ஏற்கனவே நீங்க ஒரு பரிசு கொடுத்துருக்கீங்க. கார்த்திக்கை விட வேறு உயர்ந்த பரிசு எனக்கு தேவையா? அவன் நம்ம 2 பேருக்கும் வாழ்வு தந்த இனிய பரிசு. ஒத்துக்கிறேன். உன்னோடு தர்க்கம் செய்யலை. உன் இஷ்டப்படி இதை உன் மருமகளுக்கே கொடுப்போம். நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ ஊருக்கு கிளம்பி கொண்டிருக்கிறாயாமி? என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ கிளம்புவது சரியா? துயரத்துடன் கேட்டான். உங்களுக்கு தெரிவிக்காமல் போயிருக்க மாட்டேன். இன்று இரவு டெலிஃபோனில் அழைத்து பேசத்தான் நினைத்தேன். நேரில் வந்தது நல்லதாக போச்சு. மறுபடியும் நாம் ஒன்றாக சேர்ந்து வாழ்க்கையை துவங்க துடிக்கிறேன். உன் பதில்? ராஜன், நானும் ரொம்ப யோசித்தேன். ராத்திரியெல்லாம் தூக்கமில்லாமல் பலமுறை சிந்தித்தேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடையாதுன்னு ஒரு உறுதியான முடிவு மனசில் ஏற்பட்டு விட்டது. என்ன காரணம்? உன் மனசில் வேறு யாராவது? என் மனசில் ஒரே ஒரு அழுத்தமான எண்ணத்தை தவிர எந்த விதமான சஞ்சலங்களும் கிடையாது. யாரை பற்றிய நினைவும் இல்லை. நீ ரொம்ப குழப்புகிறாய் சக்கு. தெளிவா சொல்றேன். கார்த்திக் தோற்றத்தில் உங்க வீட்டார் சாயலை கொண்டு பிறந்திருக்கிறான், உண்மை. ஆனால் உள்ளத்து உணர்விலே அவன் என்னை கொண்டிருக்கிறான். என்னைப் போலவே மென்மையான உணர்வுகள் அவனுக்கு. ஞாபகம் தெரிஞ்ச நாளிலிருந்து அவன் தனக்கு அப்பா இல்லை, இறந்து விட்டார் என்ற நினைவில் வளர்கிறவன். தன்னுடைய இழப்பை சமாளித்து கொண்டு தாயின் அன்பு ஒன்றிலேயே அமைதியாக வாழ அவன் முயற்சிக்கும் ஒரு சிக்கலான வயதில் இருக்கிறான். புரிந்து கொள்ள முடியாத பிஞ்சு மனம். இப்பொழுது திடீர்னு நான் ஒரு அப்பாவை கொண்டு வந்து நிறுத்தினால் அவன் அதிர்ச்சி அடைந்து போய்விட மாட்டானா? உணர்வு சிதறி குழம்பி குழந்தை தத்தளித்து போய்விடுவான். அப்படிப்பட்ட அதிர்ச்சியை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சமயம் அந்த நாட்டில் அவன் பள்ளிக்கூடத்து சிநேகிதன் ஒருத்தனின் விதவை தாய் மறு விவாகம் செய்து கொண்டாள். அதை பற்றி கேள்விப்பட்ட கார்த்திக் ரொம்பவே மனக்கலக்கப்பட்டு போய்விட்டான். அந்த செய்தி அவனுக்கு பிடிக்கவே இல்லை. யாருடைய அம்மாவோ செய்த காரியம் குழந்தையை அத்தனை மனம் குழப்பமடைய செய்தபோது சொந்த தாயே செய்தாள். அப்போ எனக்கு வாழ்வே இனி இல்லையா சக்கு? குழந்தை இல்லாத நான் தனிப்பட்டவளாக இருந்தால் கடந்து போனதை கெட்ட கனவாக மறந்து உங்கள் வேண்டுகோளுக்கு ஒத்துக்கொண்டிருப்பேன். இப்போ என் நிலைமையே வேற. ஒரு பெண்ணுக்கு மஞ்சளும் குங்குமம் முக்கியம் இல்லையா? அது நம் பண்பாடு ஆயிற்றே. எனக்கு நீங்க தரவிருக்கிற இந்த சௌபாக்கியங்களை குழந்தைக்காக நான் தியாகம் செய்ய துணிந்து விட்டேன். சின்ன பெண்ணா இருக்கும்போது அப்பா, பின்னால் கணவன், அதற்கு பின்னால் பிள்ளை என்ற பந்தத்திலே வாழ கடமைப்பட்டவள் பெண் என்கிறது கூட நம் பண்பாடுதான். அப்போ உன் முடிவு? கார்த்திக் பெரியவனானதும் உண்மை தெரிஞ்சதும் எடுக்கும் முடிவு என் முடிவு. சக்கு, உன் கைகளை நான் தொடலாமா? துயரத்துடன் திணறினான் ராஜன். பேஷாய் தொடலாம். அக்னியை சுற்றி வலம் வர நீங்கள் பிடித்து கொண்ட கைதானே. தன் கைகளை நீட்டினாள். ஆவலுடன் பற்றி கொண்ட ராஜன் தன் முகத்தோடு பதித்து கொண்டான். தாங்க முடியாத துயரத்தில் அவன் விம்மி விம்மி அழுது விட்டான். என்ன இது? பச்சை குழந்தை போல அவனது கண்ணீரை மன எழுச்சியுடன் துடைத்தாள். இத்தனை ஒரு நல்ல மனைவியை, நல்ல தாயாரை நான் இழந்து விட்டேன்னு
எத்தனை அழுதாலும் போதாது சக்கு, அவன் விம்மினான். அன்று பம்பாய் விமான நிலையத்தில் அவளையும் குழந்தையையும் வழி அனுப்ப காயத்ரியும் அவனும் வந்திருந்தனர். குட்பை அங்கிள். மகிழ்ச்சியுடன் அவன் கன்னத்தில் முத்தமிட்ட மகனை இறுக தழுவிக்கொண்ட ராஜனின் இதயமே வெடித்துவிடும் போல் வெம்மியது. கண் கலங்க கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். போயிட்டு வரேன், தைரியமா இருங்க. கண்மூடி திறப்பதற்குள் கார்த்திக் பெரியவன் ஆகிவிடுவான், புரிஞ்சுப்பான். அப்போ நமக்கு வாழ்வு அமையலாம் அல்லவா? அந்த நம்பிக்கையோடு இருப்போம். அவள் விடைபெற்று கொண்டாள். மே காட் பிளஸ் யூ சக்கு. அதுவரை கட்டாயம் காத்திருப்பேன். துன்பத்தில் தொண்டை அடைக்க, கண்ணீர் பார்வையை மறைக்க கையை ஆட்டி விடை கொடுத்தான் கோவிந்தராஜன். இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.